தேசத்தின் கருப்பு ஞாயிறாக பதிந்துவிட்ட 2004 டிசம்பர் 26ஆம் தேதி கடலங்கை வடிவில் இயற்கை சீற்றம் நிகழ்ந்தது. இமைக்கும் நொடிப்பொழுதில் பல்லாயிரம் மக்கள் பலியாக லட்சக்கணக்கானோர் அகதிகளாகினர். தேச வரைபடமே சிறிது இடம் மாறிய நிலையில் கடலோர மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. யாரும் எதிர்பாராத இப்பேரழிவால் அரசும் நிர்வாகமும் தடுமாறுகின்றன. பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் பரபரப்பு நாடு முழுவதும் தெரிகிறது. இந்த நேரத்தில் சேவா பாரதியின் ஈரோடு கிளையும் சேவை பணிகளில் முனைந்தது. கடல் கொந்தளிப்பால் கடுமையாக சீரழிந்த நாகப்பட்டினம் சேவா பாரதியின் சேவை இலக்கானது. இனி நீங்கள் காண இருப்பவை சேவா பாரதியின் துயர்துடைப்பு காட்சிகள். ஈரோடு மக்கள் வாரி வழங்கிய உணவுப் பொருட்கள் மற்றும் போர்வைகளுடன் சேவா பாரதியின் வாகனம் புறப்பட்டது. கூடவே ஈரோடு துணி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர் சங்கம் வழங்கிய புத்தாடைகள், மருந்துகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் தனி வாகனத்தில் சென்றன. நாடு முழுவதிலும் இருந்து வந்து குவியும் நிவாரணப் பொருட்கள் சேவா பாரதியின் மையத்தில் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து பகுதி பகுதியாக விநியோகிக்கப்படுகிறது. பேரழிவு கால மேலாண்மையில் பயிற்சி இல்லாததால் அரசும் பிற அமைப்புகளும் தடுமாறினாலும் சேவா பாரதி தொண்டர்கள் சளைக்காமல் பணியாற்றுகின்றனர். அவர்களுக்கு பின்புலத்தில் RSS வழிகாட்டுகின்றது. கடலலையின் சீற்றத்தில் பலியானோர் உடல்கள் ஆங்காங்கே அழுகி சிதைந்து கிடக்கின்றன. அவற்றை உடனே அப்புறப்படுத்தி தகனம் செய்தாக வேண்டும். யாரும் நெருங்கவே அஞ்சும் இந்த பணியில் எந்த அருவருப்புமின்றி பணிபுரிகிறார்கள் சுயம் சேவகர்கள். அனாதையாக இறந்து கிடக்கும் சகோதர சகோதரிகளின் ஈமச்சடங்கு இங்கு அர்ப்பணமயமான மனோபாவத்துடன் அரங்கேறுகிறது. சடலங்களை அப்புறப்படுத்தும் பணியும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியும் தொடர்ந்து நடைபெறுகின்றன.